வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபரோட கேள்விக்கு தாங்க பதில் சொல்ல போகிறோம். சபின் சந்திரலால் அப்படின்ற ஒரு ஐடியிலேருந்து வந்திருக்கு. கழிவுநீர் தொட்டி உச்சப்பகுதியில் வருவது பிரச்சனை இல்லையா அப்படின்றது மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த வாஸ்து பிளான் பார்த்துட்டு தாங்க கேட்குறாங்க அவங்க அதாவது இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா நான் வாயுமூலையில் செப்டிக் டேங்க்னு ஒரு இடத்த காமிச்சிருப்பேன். கரெக்டுங்களா? இந்த இடத்த காமிச்சிருப்பேன். இந்த இடத்துல வந்து அந்த இடத்துல ஒரு கட்டிங் பண்ணி செப்டிக் டேங்க் இங்கே போட்டுக்குங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பேன். இதை பார்த்துட்டு தான் கேட்குறாங்க. அந்த மாதிரி போடலாங்க சார். நீங்கள் என்னோட சேனல் போயிட்டு பார்ட் 9 பார்த்தீங்கன்னா கழிவுநீர் தொட்டி வாஸ்து செப்டிக் டேங்க் வாஸ்து போட்டிருப்பேன். அப்புறம் பார்ட் 19 நினைக்கிறேன், அது வந்து டாய்லெட்டோட வாஸ்து போட்டிருப்பேன் சார். அந்த 2 வீடியோவையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை பற்றியான கிளியர் வியூ உங்களுக்கு கிடச்சிரும். அதாவது அந்த 2 வீடியோலையும் இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். சரிங்களா? இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு போடலாம் சார், அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் வாஸ்துவை நல்லா புரிஞ்சிருக்கீங்கன்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ உங்களுக்கு இந்த உச்சப்பகுதியில் கெட்ட விஷயம் வரக்கூடாது, நல்ல விஷயம் வரணும் அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்கு வந்திருக்கு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த ஆங்கிளில் தான் பார்க்கணும் வாஸ்து. நீங்கள் கரெக்டான ஆங்கிளில் தான் இந்த கேள்வி கேட்டிருக்கீங்க. ஆனால் இங்கே போடலாமா வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா போடலாம். அதாவது ஒரு சிம்பிள் லாஜிக் சொல்கிறேன், புரிஞ்சுக்குங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லிட்டேன், இருந்தாலும் உங்கள்கிட்ட ஒரு தடவை சொல்கிறேன். டாய்லெட்டு செப்டிக் டேங்க் இது ரெண்டுமே வீட்டுக்குள்ளே வர மாதிரியான ஒரு அமைப்பு வந்து வாஸ்து கண்டுபிடிக்கப்பட்ட காலகட்டங்களில், எழுதப்பட்ட காலகட்டங்களில் கிடையாது. இந்த வாஸ்துங்கிறது நம்மளோட வாழ்வியல் முறையோடு கலந்து இருந்துச்சு. சரிங்களா? நம்ம பாரம்பரியத்தோட கலந்திருந்த ஒரு விஷயம் அது. நம்ம வீடு இப்படி தான் அமைச்சுக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும், வாழணும் அப்படின்ற மாதிரி நம்ம வாழ்வியலோட கலந்து இருந்துச்சு. அந்த காலகட்டங்களில் நம்ம இந்த மாதிரி வீடு, அந்த அரை கிரவுண்டு சின்ன சின்ன புறா குண்டு மாதிரி வீடு கட்டிக்கிட்டு வாழ்கிற மாதிரியான ஒரு சூழலில் வருவோன்றதெல்லாம் அப்போ அவங்களுக்கு தெரியாது. அப்போல்லாம் வந்து ஒரு இப்போ இந்த வாஸ்து பார்க்குறது, மனையடி சாஸ்திரம் பார்க்குறதே கோவில் கட்டுறதுக்காகவும் அரண்மனை கட்டுறதுக்காகவும், வயலில் விவசாயம் பண்ணும்போது எந்த பக்கம் இருந்து விவசாயம் ஆரம்பிக்கணும், எந்த பக்கம் விவசாயம் பண்ணும்போது கிணறு எங்கே தோண்டிக்கணும், எந்த இடத்துல வந்து இந்த நெல் கதிர் அந்த குடோன் வந்து எங்கே கட்டிக்கணும், அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வாஸ்து பார்த்தாங்க. ஆடு மாடுகள் எங்கே கட்டி வச்சுக்கணும், வீடு அதில் எந்த இடத்துல கட்டி வச்சுக்கணும், அந்த மாதிரியான தான் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டாங்க. ஒரு ஊரை வடிவமைக்கிறதே டவுன் பிளானிங்னு சொல்லுவோம் சிவிலில். அந்த மாதிரி பழைய கால முறையில் வாஸ்துவில் வந்து அந்த டவுன் பிளானிங், அந்த ஒரு ஊரையே வந்து எங்கே வந்து ஏரி இருக்கணும், எங்கே குளம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து இந்த வாஸ்து பார்த்து தான் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் அப்போ டாய்லெட் வீட்டுக்குள்ளேயே போய்க்கிற மாதிரி சூழல் இல்லை சார். அப்படி இல்லை. வயலில் வேணால் போய்ப்பாங்களே தவிர வீடு கட்டின வீட்டுக்குள்ளே அப்படியே உள்ள ஒரு சின்ன காம்பவுண்ட் கட்டி அதுக்குள்ளே இப்போ இருக்கிற முறை அப்போ கிடையாது. அதனால் டாய்லெட் செப்டிக் டேங்க் வந்து வீட்டுக்குள்ளே வருன்ற அமைப்பு எந்த ஒரு குறிப்பிலையுமே வாஸ்துவில் இல்லை. பழைய கால புக்ஸில் நீங்கள் எங்கே பார்த்தாலுமே இருக்காது. எத்தனை புக் நீங்கள் தேடி வேணால் பாருங்கள், இருக்காது. இப்போ வர ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 15-20 வருஷத்துக்குள்ளே வர புக்ஸில் இருக்குது. சரிங்களா? இங்கே போகணும் அங்கே போகணுன்னு இருக்குது. அப்போ என்னென்னா டாய்லெட் செப்டிக் டேங்க் வந்து வீட்டுக்குள்ளே வர மாதிரி அமைப்பே கிடையாதும் போது இப்போ நம்ம சூழலுக்கு உள்ளே கொண்டு வரதே ஒரு தப்பு தான். அது சரிலாம் கிடையாது. வீட்டுக்குள்ளே காம்பவுண்ட் வாலுக்குள்ளே டாய்லெட்டை கொண்டு வர்றது தப்பு தான். ஆனால் அதில் எந்த அளவுக்கு நம்ம பெஸ்ட்டாக எந்த இடத்துல வராமல் பார்த்துக்கணும், எந்த இடத்துல வந்தால் பாதிப்பு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி தான் ஓரளவுக்கு நம்ம பேசிக்கிறோம், நம்மளுக்குள்ளே கலந்து பேசிக்கிறோம். அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஈசானியத்தில் வந்தால் பாதிப்பு இருக்கும், பிரம்மஸ்தானத்தில் நடுப்பகுதியில் வந்தால் பாதிப்பு இருக்கும், சவுத் வெஸ்ட் கார்னரில் வந்தால் குபேரன் மூலை, கன்னி மூலை, பழனி மூலைலாம் சொல்கிறோம்ல, அந்த கார்னரில் வந்தால் பாதிப்பு. இந்த 3 இடத்துல கழிவுநீர் தொட்டியோ செப்டிக் டேங்கோ டாய்லெட்டோ கண்டிப்பாக வரக்கூடாது. கார்னரில் வரக்கூடாது, புரிஞ்சுக்குங்க. நடுவில்லாம் வரலாம், நீங்கள் அதை தப்பாக எடுத்துக்கங்க. இப்போ தெற்கு நடுப்பகுதியில் வரலாம், இப்போ கிழக்கு நடுப்பகுதியில் கூட வரலாம், வடக்கு நடுப்பகுதி, அதெல்லாம் நியூட்ரலான பார்ட்டு, அந்த இடத்துலலாம் வரலாம், தப்பு கிடையாது. நிறைய பேர் அதை வேற குழப்பிக்கிறாங்க. அதாவது நல்லா புரிஞ்சுக்கங்க, உள்ளே வரக்கூடாது, அது தப்பு தான். டாய்லெட்டு வீட்டுக்குள்ளேயே முதல்ல வரக்கூடாது. ஆனால் வந்து எங்கே வந்தால் ரொம்ப தப்பாக இருக்கும், அதை மட்டும் சரி பண்ணிக்கங்க. அப்படி கேட்டிங்கன்னா ஈசானியம் கார்னர் வரக்கூடாது, சவுத் வெஸ்ட் கார்னர் வரக்கூடாது, இந்த பிரம்மஸ்தானம் நடுப்பகுதி வரக்கூடாது சார். அதை தவிர நம்ம எங்கே வேணால் போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல இந்த பிளானுக்கு இது சரி, புரிஞ்சுக்குங்க. இப்போ இதுவே வந்து நீங்கள் சரியாக தப்பான்னு கேட்டிங்கன்னா அந்த முழுமையாக ஒரு பிளானை வடிவமைக்கும் போது தான் கரெக்டாக சொல்ல முடியும். இப்போ ஒருவேளை இது மேற்கு பார்த்த வீடுன்னு வச்சுக்கோங்க, இந்த நம்ம பின்வாசல் வச்சுருக்க இடம் தான் தலைவாசல் வருதுன்னு வச்சுக்கோங்க, தலைவாசல் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த தலைவாசலுக்கு அந்த டாய்லெட்டோ செப்டிக் டேங்கோ அந்த இடத்துல போட்டு அந்த தலைவாசல் நுழையிற இடத்துல போட்டோம்னா அது ஒரு சின்ன தப்பு தான். சரிங்களா? இதில் வந்து இப்போ செப்டிக் டேங்க்குன்ற இப்போ டாய்லெட் இங்கே வரல, செப்டிக் டேங்க் மட்டும்தான் வந்திருக்கு. அப்படி வருது, அப்போ பின்வாசலும் தலைவாசல் கணக்கு தானே சார் வருது. அப்போ அது பரவாயில்லையான்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த செப்டிக் டேங்க்லேருந்து வர வென்ட்டு பைப்பு தான் வேலை செய்யும்.
மீதி தண்ணி கீழே ஊறுற வேலை தான் செய்யும். சரிங்களா? அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது வாயு மூலையில் தண்ணி கீழே ஊறுற மாதிரி, செப்டிக் டேங்க் தண்ணி ஊறுற மாதிரி வைக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த வெண்ட் பைப்பை மட்டும் நீங்கள் அங்கே வைக்காமல் இந்த பின்வாசலுக்கு பக்கத்துலேயே வச்சுக்காமல், அப்படி யாரும் வைக்க மாட்டாங்க. அப்படி பக்கத்தில் ஒருவேளை தெரியாமல் வச்சிடாதீங்க. அந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி வைக்கணும், அவ்வளோதான். இந்த நீங்கள் டைரெக்டாக வந்து இந்த பின்வாசலுக்குள்ளேயே அந்த அந்த நெகட்டிவ் ப்ரான் வர்ற மாதிரியான ஒரு அமைப்பு வைக்காமல் கொஞ்சம் தள்ளி வைக்கணும். இப்போ யாரும் வந்து செப்டிக் டேங்க்கில் வெண்ட் பைப் வைக்கிறதே கிடையாது. அதனால தான் அதை குறிப்பாக சொல்கிறது இல்லை. பழைய கால முறையில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா செப்டிக் டேங்க் கட்டினாங்கன்னா அந்த செப்டிக் டேங்க் மேலேயே ஒரு வெண்ட் பைப் வைப்பாங்க. அந்த காற்று அந்த உள்ளேருந்து வெளியில் போகிற கேஸோட காற்று வெளியில் போகிறதுக்கு ஒரு பைப்பு வைப்பாங்க. கரெக்டுங்களா? இப்போ யாருமே வைக்கிறதில்ல. என்ன பண்ணுறாங்க, ஏன் வைக்கிறது இல்லைன்னு கேட்டிங்கன்னா, டாய்லெட்லேருந்து பைப் லைன் இறக்கும்போது அப்படியே அந்த செவர்லேயே வச்சிடுறாங்க மேலே. எத்தனை டாய்லெட் வைக்கிறேன், இப்போ 2 டாய்லெட்னா அந்த 2 டாய்லெட்லேருந்து வர அவுட்லைன்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே வந்து வெண்ட் பைப் வச்சிடுறாங்க. அதனால தான் யாருமே வந்து இப்போ இந்த செப்டிக் டேங்க்கில் வைக்கிறது கிடையாது. அப்போ என்ன ஆகும், இங்கே வந்து அந்த செப்டிக் டேங்க் மட்டும் வச்சு பூமியில் மட்டும் இருக்கிறதுனால அந்த தண்ணி கீழே ஊறுறது மட்டும்தான் வேலை செய்யும். அப்போ அது வாயு மூலையில் ஊறலாம், தப்பு கிடையாது. சரிங்களா? இந்த 3 ஈசானியத்துலேயோ பிரம்மஸ்தானத்துலேயோ சவுத் வெஸ்ட் கார்னர்லேயோ வரக்கூடாது. அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். இந்த பிளான் பொறுத்த வரைக்கும் போடலாம் சார். இந்த பிளானுக்கு இது சரியான அமைப்பு. இது எல்லாத்துக்கும் பொருந்துமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. முழுமையான பிளான் பார்த்தா மட்டும்தான் கரெக்டாக சொல்ல முடியும். வாழ்க வாஸ்துவுடன். நன்றி, வணக்கம்.